ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பவர்ஃபுல் பிரின்ஸோட 10வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜியாங்ஷு ராஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ராஜா, முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. ஏற்கனவே அந்த மினிஸ்டரை நம்ம ஜெயில போட்டோம். அவன் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நம்ம கிட்ட உண்மையை சொல்லுவானா மாட்டானாங்கிறது இப்ப வரைய புரியாத விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல, ராஜா ட்ரை பண்ணி பாக்குறத விட நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ராஜா, அந்த சைடு ஃபேமிலில நம்ம எதுக்காக கொல்லணும்? அவன் மேல தப்பு இருக்கு நமக்கு இப்ப தெரிஞ்சா கூட அவன் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் அந்த காசெல்லாம் டைரக்டா போயிருக்கு. அவனோட 2வது ஒய்ஃபுக்கோ இல்ல அவங்க குழந்தைங்களுக்கோ எந்த பணமும் போகலங்கும் போது அவங்கள மன்னிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன அப்படின்னு ஜியாங்ஷு கேக்குறான். ராஜா பாக்குறாரு, டேய் என்னடா கல்யாணம் ஆயிட்டு 2-3 நாள இப்படி மாறிட்ட? இது வந்துட்டு லவ் மேரேஜ் மாதிரிதான் இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இல்லவே இல்ல. உண்மையை சொல்லு, கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்க, ராஜா எதோ பேசாதீங்க, நான் நார்மலா தான் கேட்டேன் அப்படின்னு ஜியாங்ஷு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா நீ இவ்ளோ பாசம் காட்டுற அடுத்தவங்க மேல ரொமான்டிக்கா மாறிட்ட. இது உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு உன்னை தானியா மாத்திருக்கானா அவகிட்ட நீ நல்லபடியா பிஹேவ் பண்ணும், புரியுது இல்ல? இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல ஜியாங்ஷுக்கு தானியா சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டால அந்த ஞாபகம் வருது. இங்க வந்து என்ன பண்ண போறாளோ அப்படின்னு. இல்ல நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க தானியா கிட்ட மறுபடியும் ராஜமாதா மகாராணி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மகாராணி ரொம்ப அழகா இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தானியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா, ஆனா அந்த பொண்ணுக்கு நாட்டை பத்தி ஜெனரல் நாலேஜே கிடையாது. ஜியாங்ஷு வீட்டுக்கு வந்து இவகிட்ட எதை பேசுவான்னு எனக்கு தெரியலன்னு வெறுனே பிரின்சஸ் நக்கலா பேச ஆரம்பிக்கிறா. தானியா உடனே காலையில இருந்து நைட்டு வரைய ஜியாங்ஷு வேலை பாக்குறாரு. முழுக்க ஆர்மி ஆபீசர் கிட்ட நாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டென்ஷன்ல இருந்து அவர் திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு சூப் எடுத்துட்டு நான் போய் நின்னுட்டு அவர்கிட்ட வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்கு 4 வார்த்தை பேசினாலே போதும், வேற எதுவும் பேசணும்னு எனக்கு இப்போதைக்கு தோணல அப்படின்னு நம்ம தானியா சொல்ல, மகாராணி ராஜமாதா 2 பேரும் பாக்குறாங்க, பொண்ணு கெட்டிக்காரியா தான் இருப்பா போல அப்படின்னு. அங்க இருந்து தானியா கிளம்புறா. கூடவே பிரின்சஸும் வந்துட்டு இருக்கா. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஜியாங்ஷுவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், சரியான முரட அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஆர்மியை தவிர எனக்கு லைஃபே கிடையாது, வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியோ பாவம் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தானியா சொல்ல, கரெக்டா அந்த பக்கமா ஜியாங்ஷு வரான். அதை பார்த்துட்டு வேணும்னே பிரின்சஸ் இவன் காலை தட்டி விட்டுறா. தானியா கீழே விழும்போது மின்னல் வேகத்துல ஜியாங்ஷு வந்து புடிச்சிடுறான். என்னாச்சு, பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு பிரின்சஸ பார்த்துட்டு, நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும், என் பொண்டாடிக்கு கவலை இல்ல, நீங்க பார்த்து போங்கன்னு அவளை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு தானியா அங்க இருந்து கூட்டி கிளம்புறான். கீழே இறக்கி விடு அப்படின்னு தானியா கத்த, எல்லாரும் பாக்கட்டும், நீ தானே சொன்ன நம்ம நல்ல புருஷன் பொண்டாட்டி நேரம் நினைக்கணும்னு, நினைச்சிட்டு போறாங்கன்னு சொல்ல, நான் சொன்னதுக்கு என்ன சரியான ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னா, இன்னைக்கு இவன் என்னமா ஆக்ட் பண்றான் பாரு அப்படின்னு தானியா அமைதியா போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நேரா ஜியாங்ஷு அங்க இருந்து கேம்புக்கு கிளம்பி வந்துடுறான். அங்க வந்ததும் அந்த மினிஸ்டரோட பொண்ணு குரு இருக்கால, அவ வந்திருக்கா. அவ கூட உங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க அப்படின்னு ஷென்யூ சொல்லிட்டு, உங்க ஒய்ஃபை பார்க்க போலையா அப்படின்னு கேட்க ஜியாங்ஷு நல்லா முறைக்க ஆரம்பிக்கிறான். கிளீன் பண்ற வேலை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு, இல்ல நான் மன்னிச்சிருங்க பாஸ், தெரியாம சொல்லிட்டேன் பாஸ் அப்படின்னு ஷென்யூ பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ஜியாங்ஷு வெளியே போறான். எங்க குருவோட சேர்ந்து தானியாவும் வந்துட்டு இருக்கா, குருவோட அப்பாவை பாக்குறதுக்கு. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கல உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேளு அமைதியா, நான் வெளியவே வெயிட் பண்ணுவேன், நீ பயப்படாதன்னு சொல்ல குரு நேரா உள்ள போறா. அவங்க அப்பாவை பாக்குறா. அவங்க அப்பா உடனே வந்துட்டியான்னு கேட்க குரு வேகமா வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கா. அதை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் பத்தி ஆனா அந்த மினிஸ்டர் கவலைப்படாம குரு கையை பிடிச்சி இழுத்து அவ காதுல போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, பிரச்சனை வராது, இல்லனா உன் அண்ணனோட வாழ்க்கை ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு ஓகே அப்படின்னு குருவும் சொல்றா. அவங்க அப்பா அங்க இருந்து ஒயின் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா, ஆனா நீ எங்களை பத்தி கேட்டவே இல்லையேப்பா, என்னையும் அம்மாவை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு குரு கேட்க, நீ மட்டும் இந்த வேலையை செஞ்சு முடி, உன் அண்ணன் உன்ன கஷ்டமே படாம காப்பாத்துவான் அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா என் அண்ணன் சொல்லிட்டு அந்த பையன் எங்களை திரும்பி பார்த்தது கூட கிடையாது, இப்ப அவனையே காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும் போது அவனா இனிமே எங்களை வந்து காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்ல, அவன் காப்பாத்துறது மட்டும்தான் உனக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே வழி, இல்லனா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்துட்டு பாய்சன் கலந்திருக்கும் போல சாப்பாட்டுல. அப்படியே பொத்தனை கீழே விழுந்துட்டாரு. அங்க ஷென்யூ வந்து செக் பண்றான், உயிர் இல்லன்னு ஜியாங்ஷு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜியாங்ஷு நேரா திரும்பி பார்த்து அந்த சாப்பாடை பார்த்துட்டு குருவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். இங்க வெளியே எல்லாரும் பறக்க ஓடிட்டு இருக்காங்க. தானியா பாக்குறா என்ன நடக்குது அப்படின்னு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. குருவும் வெளியே வந்துடுறா. சாப்பாட்டுலதான் பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு குரு சொல்றா. நீ கவலைப்படாத, அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு தானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங்ஷு வரான். சாப்பாடை நீ தான் கொண்டு வந்த, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமே
எத்தனை மினிஸ்டர் செத்து போயிருக்காரு, என்ன கலந்து கொண்டு வந்த, எதை மறைக்கிறது கொண்டு வந்த, என்ன உண்மையை மறைக்கிற, உங்க அப்பா உங்ககிட்ட என்னத்த சொன்னா அப்படின்னு ஜியாங்ஷு ரொம்ப கோவமா கேட்க ஆரம்பிக்க குரு பயந்து போயிடுறா. ஒரு வார்த்தை கூட அவ வாயிலிருந்து வரல. டக்குன்னு காலில் விழுந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல தானியா அங்க வந்துடுறா. நீங்க எதுக்கு இப்ப முரட்டுத்தனமா அவ பக்கத்துல வந்து இவ்வளவு பயமுறுத்திட்டே இருக்கீங்க? நானும் அவ கூட வீட்டுல இருந்து தான் கிளம்பி வந்தேன். கிச்சன்ல இருந்து சாப்பாடு ரெடி ஆச்சு, அதை வாங்கிட்டு என் கூட வண்டியில ஏறினா. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியே நேரா வண்டியில இருந்து இறங்கி சாப்பாடு இங்க கொண்டு வந்தோம், நேரா உள்ள போயிட்டா அப்படின்னு சொல்ல உங்க அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு தானியாவை தாண்டி மறுபடியும் குரு கிட்ட போய் ஜியாங்ஷு பேச ஆரம்பிக்கிறான். குரு பயப்படும் போது நடுவுல வந்து தானியா நின்னுட்டு எதுக்காக இந்த அளவுக்கு பயமுறுத்தணும், எதுவா இருந்தாலும் அவ பாத்துட்டு சொல்லுவா, அவ ஒரு அப்பாவிங்கிற விஷயத்த மட்டும் என்னால 100% சொல்ல முடியும், இருந்தாலும் அப்பாவி பொண்ணுங்களை இப்படி பயமுறுத்தாதீங்க அப்படின்னு தானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ போய் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க உன்ன, நீ விசாரணை முடிஞ்சதும் எந்த கிளம்பி போலாம், ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்ல குரு அங்க இருந்து ஷென்யும் கூட்டு போயிட்டு இருக்கான். தானியாவும் பின்னாடியே போறா. இவருக்கு என்ன ஒரு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா, வெறும் சண்டை போட மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு தானியா கத்த ஆரம்பிக்கிறா. ஜியாங்ஷு பாக்குறான் நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு தானியாக்கு என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இப்படியே ஒரு மாதிரி அமைதியா பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவ பக்கத்துல இருக்க மாதிரி பிளேட்லாம் நம்ம ஜியாங்ஷு மாத்தி வைக்கிறான். மேனேஜர் பாக்குறாரு, நல்லா தங்கமா மாறிட்டீங்க கல்யாணம் ஆனதும், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமா நான் பொதுவா எப்படி இருப்பேன், நான் என்ன மாதிரியான ஆள் மேனேஜர் அப்படின்னு ஜியாங்ஷு கேக்குறான். ரொம்ப ரொம்ப நீதி நேர்மைக்கு பேர் போனவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே வெளியே மேனேஜர் சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, ஆனா என்ன மனசுக்கு பதிலா கல் இருக்கு போல, கொஞ்சம் மனசாட்சி கம்மி அப்படின்னு. ஆனா நான் வந்து நல்ல பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டேனா, பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா என்ன, நான் அவளதான் தப்பு பண்ணி காயப்படுத்திட்டேனா என்ன அப்படின்னு ஜியாங்ஷு யோசிக்கிறான். இன்னும் சாப்பிட வரலையேன்னு பாத்துட்டு இருக்கும் போதே தானியாவோட வேலைக்கார பொண்ணு வரா. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால சாப்பிட வரல அப்படின்னு சொல்றா. ஜியாங்ஷு பாக்குறான், நேரா ரூம்க்கு போயிடுறான். தானியா படுத்துட்டு இருக்கா. என்னது இது, எது மேலேயும் இருக்க கோவத்தை சாப்பாட்டுல காட்டினா எப்படி, சாப்பிடாம படுக்க கூடாது, வா போலாம் அப்படின்னு ஜியாங்ஷு மறுபடியும் கூப்பிட தானியாவோட முகம்லாம் ஒரு மாதிரி பேலா வெள்ளையா இருக்கு. என்னமா ஆச்சு அப்படின்னு ஜியாங்ஷு அவ கையை பிடிக்க கையெல்லாம் சில்லுன்னு இருக்கு. எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்ச நாள் இப்படிதான் உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆயிடும், இத பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தானியா சொல்லிடுறா. ஜியாங்ஷு வேகமா சுடுதண்ணி ஏற்பாடு பண்ணுங்க, குளிக்கட்டும், சில்லு கொஞ்சமாவது குறையட்டும் அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணுங்க தண்ணியை ஊத்துறாங்க, மூலிகை எல்லாம் கலக்க போறாங்க. ஜியாங்ஷு வேண்டாம் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். வேலைக்கார பொண்ணுங்க தானியாவை பார்த்து சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து போக தானியாக்கும் லைட்டா வெக்கமா இருக்கு. லேசா எட்டி பாக்குறதுக்கு போறா. அதுக்குள்ள ஜியாங்ஷு என்னென்னலாம் மூலிகை கலக்கணுமோ அதெல்லாம் பத்திரமா கலந்துட்டு இருக்கான். எல்லாரும் கொடூரன்னு சொன்ன பையனா இது, சத்தியமா என்னால நம்பவே முடியல அப்படின்னு தானியா யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல குளிச்சிடலாம் ஓகே இல்ல அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லும் போது தானியாக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. என்னது ஒரே டைம்ல குளிக்கிறதா அப்படின்னு. ஆமா என் ரூம்லயும் சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க இருந்து நம்ம ஜியாங்ஷு போயிட்டு இருக்க. தானியா பாக்குறா, இவனுக்கு ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியுமா இல்ல தெரியாதான்னு சுத்தமா புரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஜியாங்ஷு வெளியே போறான். வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட எப்போதுமே இப்படிதானா அப்படின்னு பேசுறான். ரொம்ப வருஷமாவே அப்படிதான் இருக்கு, ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் இது சரியாவே போகலன்னு வேலைக்கார பொண்ணுங்க சொல்ல சரி ஓகே அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த தத்தெடுத்த அங்கிள் சான்சலர் இருக்கான்ல சூ, அந்த ஆளை காட்டுறாங்க. அந்த ஆள் கூட தான் அவனோட அசிஸ்டன்ட் லூமோ நின்னுட்டு இருக்கான். இப்ப பாரு நம்ம பிளான் போட்டபடி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, அந்த மினிஸ்டருக்கு ஆதாரமும் எதுவும் கிடைக்காது, அவன் செத்து போயிட்டானா நம்மள காட்டி கொடுக்க முடியாது, நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம். ஆனா அந்த ஆளோட பதவிக்கு யாரையாவது போடணும், யார போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஒருத்தரை பத்தி ஜியாங்குன்னு ஒருத்தரை பத்தி இந்த ஆளு சொல்ல ஆரம்பிக்க சான்சலர் ரொம்ப நல்ல ஐடியா அப்படியே பண்ணுங்க அப்படின்னு லூமோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் காலையில தானியாவோட வீட்டுக்கு ஜியாங்ஷுவும் தானியாவும் வரணுமா மறு வீட்டுக்கு. அதே மாதிரி தானியாவும் ஜியாங்ஷுவும் வராங்க, கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கினது, இது நான் வாங்கினது நினைச்சுக்காதீங்கன்னு ஜியாங்ஷு சிரிச்சிட்டு இருக்கான். நான் மினாவை பார்க்க போறேன் அப்படின்னு தானியா கிளம்பிடுறா. ஜியாங்ஷுவை அவங்க அப்பா கூட்டு போறாரு. வாங்க மாப்பிள்ள பேசலாம் அப்படின்னு. மீனாவோட அப்பா உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்து அங்கிள் அப்படின்னு நம்ம ஜியாங்ஷு கூப்பிடவும் அவரும் ஹாப்பி ஆயிடுறாரு. நம்ம எல்லாம் இப்ப ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். தானியாவோட கடத்தலை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் கூப்பிட்டேன், என்னன்னு யோசிச்சிங்களா விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்க அதை பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஆனா எனக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அது இருக்கட்டும், இதுக்கும் மேல என் பொண்ணை இங்க தனியா விட்டுட்டு எனக்கு வேற ஏதோ ஒரு ஊர்ல போறதுக்கு பயமா இருக்கு, இந்த படையெல்லாம் நான் ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன், நான் ஊரோட இருக்கலான் இருக்கேன், எனக்கும் வயசாயிடுச்சுல
அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்ல மீனாவோட அப்பா பாக்குறாரு. இத்தனை வருஷமா சேர்த்த உன் மதிப்பு மரியாதையெல்லாம் ஒரே நாள்ல வந்து ரிசைன் பண்றதுக்கா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல இப்போதைக்கு அமைதியா இருக்க முடியாது, நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் தானியா அப்பா சொல்ல இதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன், பொறுமையா இருங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க தானியா மீனா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னடி கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா தானடி இருக்க? அன்னைக்கு உன்னை கடத்துறது யாரும் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு மறுபடியும் மீனா கேட்க எனக்கு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா தானியா. உன் தத்து அப்பா சான்சலர் சூ மேலதானே உனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு மீனா கேக்குறா. ஆமாடி, ஆனா எனக்கு அதை வெளியே சொல்றதுக்கும் ஆதாரம் இல்லாம இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உன் புருஷன் சொல்ல வேண்டியதானே, அதான் மொரட்டா ஆளா சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்க அவர்கிட்டயா அப்படின்னு தானியா யோசிக்கிறா. அவர் நல்லா பாத்துக்கிறது இல்லையா? உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க கல்யாணம் ஆகாத பொண்ணு அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசாத, எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தானியா சொல்ல ஒன்ன பிடிக்கலையா, ஒன்ன பிடிக்காட்டி வேற யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கா. அவருக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், என் பக்கத்துலயே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு தானியா சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த பக்கம் அவளை கூப்பிடலாம் ஜியாங்ஷு வரான் கதவை தட்டுறதுக்காக. ஷாக் ஆயிடுறான். பின்னாடியே அவனோட அசிஸ்டன்ட் சாய் காதுலயே அது விழுந்துருது. ஜியாங்ஷு கோச்சிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். இங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தானியா வந்து உட்காந்துட்டு இருக்கா. தானியாக்கு பாசமா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ஜியாங்ஷு பண்ணிட்டு இருக்கான். தானியா என்னமா நடிக்கிறான் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சீக்கிரமா இதை சாப்பிடுமா அப்படின்னு தானியாவோட அப்பா தானியாக்கு கொடுக்குறாரு ஒரு டிஷ். இது சாப்பிட்டனா சீக்கிரமா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு மீனா பாக்குறா. இது எங்க குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங்ஷு உடனே கண்டிப்பா சீக்கிரமா பிறந்துரும் அங்கிள், கவலைப்படாதீங்க அப்படின்னு தானியாவோட அப்பாட்ட பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ராஜா அவங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நாங்க இன்னும் கிளம்புறேன், ராஜா என்ன கூப்பிட்டுருக்காருன்னு சொல்ல போயிட்டு வாப்பா அப்படின்னு தானியா அப்பா சொல்றாரு. நீ இங்கே வெயிட் பண்ணு, ஈவினிங் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படின்னு நம்ம ஜியாங்ஷு தானியா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தானியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு மீனா அங்க வந்துடுறா. ஏண்டி ரொம்ப யோசிக்கிற? எனக்கு என்னவோ பார்த்ததுல ஜியாங்ஷுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கும், வேற மாதிரியான ஒரு ஆளா இருப்பாருலாம் எனக்கு தோணல, நீதான் யோசிச்சு குழம்புறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு பொருத்தி ஓடி வரா. குரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க காணாம போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, பயந்து நடுங்கிட்டே எங்கேயோ போனதா வேலைக்கார பொண்ணு சொன்னாங்கன்னு சொல்ல தானியாக்கு பயமா இருக்கு, ஏதாவது தப்பான முடிவை எடுத்துருவாளோ அப்படின்னு. ராஜா ஜியாங்ஷுவை கூப்பிட்டு மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு சான்சலர் சூ கூட அங்க வந்து நிக்கிறாரு. அந்த மினிஸ்டர் இறந்து போயிட்டாரு, அதனால அந்த கேஸ்ல நமக்கு இனிமே ஆதாரமே கிடைக்காது, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூமோ இருக்கான்ல சான்சலரோட அசிஸ்டன்ட், அவன் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்க இப்போ அந்த பதவிக்கு வர அடுத்து நம்ம புதுசா ஒரு ஆளை போடணும், அந்த வேலையை பார்க்கலாம், இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு, நம்ம யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சான்சலர் சூ பிளான் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, போய் வேலையை பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு விசாரிங்க, அந்த குரு என்னவோ சொன்னால அவங்க அப்பாட்ட போய் பேசினால அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ராஜா பேசிட்டு இருக்காரு. இங்க இருந்து கிளம்புறாங்க நம்ம ஜியாங்ஷுவும் ஜின்ரானும். ஜின்ரான் சொல்றான், பாத்தியாடா இந்த கேஸ்ல இருந்து எப்படியோ அவர் தப்பிச்சா போதும்னு இந்த சான்சலர் இருக்காரு அவரோட வாளையே வெட்டி விட்டுருக்காரு, அந்த ஆளு செத்து போனாலும் பரவாயில்ல, இப்ப அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். தானியா பாத்துட்டு இருக்கா. குரு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காலாம் அப்படின்னு அந்த இடத்த பத்தி வேலைக்கார பொண்ணு சொல்ல நானும் கிளம்பி அவளை போய் காப்பாத்துறதுக்கு போக போறேன்னு சொல்ல மீனா பாக்குறா. ரொம்ப ஆபத்து, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து கிளம்புறாங்க. இங்க குருவை பார்த்தா ஏதோ ஒரு ரகசியமான இடத்துக்கு அவங்க அப்பா காதுல கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவங்களோட வீட்டுல ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு டைரி ஒண்ணு இருக்கான், இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து உன் அண்ணனை காப்பாத்து அப்படின்னு. குரு அந்த மாதிரியே இந்த புக் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போயிட அங்க முகமூடி போட்டு ஒருத்தர் நிக்கிறான். உன்கிட்ட ஏதாவது புக் இருக்கா என்ன, என்கிட்ட கூட அப்படின்னு கேட்டுட்டு எங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு குரு சொல்ல பக்கத்திலேயே இந்த லூமோ இருக்கானே சான்சலரோட அசிஸ்டன்ட், அவன் பின்னாடி நின்னுட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாம ரகசியமா நின்னுட்டு இருக்கான். இந்த மாஸ்க் போட்டவன் குருவோட அண்ணனை அந்த இடத்துல கொண்டுட்டு குரு கிட்ட போயிட்டு இருக்கான், கொடுக்க போறியா இல்லையான்னு. கரெக்டா அந்த நேரத்துல அங்க நம்ம ஜியாங்ஷு வந்துற அந்த லூமோ தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஜியாங்ஷு கண்ணுல படுறதுக்கு முன்னாடியே குருவை அங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்ஷு சொல்ல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. மாஸ்க் போட்டவன் குரு பின்னாடியே துரத்திட்டு போக ஒரு வண்டி வருது, குரு பொத்துன்னு போய் கீழே விழுந்துட்டா. பார்த்தா வண்டிக்குள்ள இருந்து தானியாவும் மீனாவும் இறங்குறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகலடி அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க இவ துரத்திக்கிட்டே ஒருத்தன் வரான், கண்ணுல மாஸ்க் போட்டிருக்கான், இந்த லூமோ தான். அந்த கண்ணை பார்த்ததுமே தானியா நம்மள கடத்தின அதே ஆளு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆகும் போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.